வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கதிரும் முத்துவேலும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவேல் கேட்குறாரு, என்ன உனக்கு என் மேலே கோவமே இல்லையான்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ கதிர் சொல்கிறாரு, நீங்கள் என்னோட தாய் மாமா, நான் ஏன் கோவப்படணும்? அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது நீங்கள் தான் வந்து எங்களுக்காக நின்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்போ இவர் சொல்கிறாரு, சரி எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்ற விஷயத்தை யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லவும், கதிரை என்ன சொல்கிறாரு, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா சரவணன் என்ன பண்ணுறாரு, கடைக்கு வராரு. அப்போது வந்து செந்தில் கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாரு, நான் தெரிஞ்ச அவகிட்ட அந்த வார்த்தையை சொல்லடா, தெரியாமல் தான் நான் சொல்லிட்டேன். அந்த குழந்தை என்னோடது, நான் நல்லபடியாக பார்த்துக்குவானா, அவள் கூட நான் சேர்ந்துலாம் வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து செந்தில் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மீனா, ராஜி, பாண்டியன், கோமதி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா பாண்டியன் சொல்கிறாரு கோமதி கிட்ட, நீ போய் தங்கமயில பார்த்து பேசிட்டு வா, குழந்தை எப்படி இருக்குது, என்ன நீ எப்படி இருக்கியான்னு கேட்டு வா, ஆனால் எந்த வாக்குறுதியும் கொடுக்காத, இப்போதைக்கு நம்மளால எந்த முடிவும் எடுக்க முடியலன்ற மாதிரி சொல்கிறாரு. இவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா கதிரும் முத்துவேலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து அவர் ட்ராப் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறத வந்து சக்திவேல் வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, முத்துவேல் போனதுக்கப்புறம் கதிரை பிடிச்சி கேட்குறாரு, எங்கள் அண்ணனை நீ என்ன பண்ண பார்க்குற, சொத்தெல்லாம் வாங்க பார்க்குறியா அப்படி இப்படின்னு மிரட்டுறாரு. அப்போது கதிர் சொல்கிறாரு, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.